தேசத்தின் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்திய அரசியலில் மிக முக்கியமான, அதே சமயம் நாம் அனைவரும் கூர்ந்து கவனித்து விவாதிக்க வேண்டிய சில நகர்வுகள், சில நிகழ்வுகள் டெல்லியிலும் தமிழ்நாட்டிலும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த நகர்வுகளை குறித்து தான் நாம் இந்த வீடியோவில் பேச போகிறோம். முதலாவதாக, லடாக்கின் உரிமைகளுக்காகவும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காகவும் கல்வி உரிமைகளுக்காகவும் தொடர்ந்து போராடி வரும் சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் டெல்லியில் கட்டாயமாக கைது செய்யப்பட்டு தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இது ஒட்டுமொத்த ஜனநாயகவாதிகளையும் நாடு முழுவதையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கிறது. ஆனால் நம்மளோட பிரதமரை சப்போர்ட் பண்ணுற கோடி மீடியாஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் ஒரு சிஐஏ ஏஜென்ட்டு, இவர் ஒரு சைனாவோட ஏஜென்ட்டு, அதனால தான் இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான பொய் குற்றச்சாட்டுகளை அவர் மேலே சொல்கிறாங்க. இது ஒரு புறம் இருக்க, தமிழ்நாட்டிலிருந்து தமிழ்நாட்டோட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா அவர்கள் சோனம் வாங்சுக்கை சந்தித்து அவரோட போராட்டத்துக்கு தார்மீக ஆதரவை தெரிவித்தார். சோனம் வாங்சுக் போராடிய போராட்டங்களில் மிக முக்கியமானது நீட் எதிர்ப்பு. நீட் எதிர்ப்பு எதுக்காக அவர் கையில் எடுத்தாருன்னா, நீட் அப்படிங்கிற தேர்வில் தொடர்ந்து முறைகேடுகளும் வினாத்தாள் கசிவு இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து ஆண்டாண்டுக்கு நடந்துட்டு இருந்தாலும் இதனால் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஒரு குறைந்தபட்ச பொறுப்பேற்று பதவியாவது விலகி இருக்கணும். அதையும் அவர் செய்யலை. ஸோ இந்த பொறுப்பேற்க மறந்த தனத்தை குறிப்பிட்டு அவர் பதவி விலகணும்னு புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட காக்ரோச் ஜனதா பார்ட்டி நடத்தின போராட்டத்தை தொடர்ந்து சோனம் வாங்சுக் உண்ணாவிரதத்தில் ஈடுபடுறாரு. 19 நாட்களாக உண்ணாவிரதம் இருக்கிறார் ஒருத்தர். ஆனால் ஒரு அரசாங்கம் எந்த விதமான முன்னெடுப்போ, நாங்கள் இதிலேருந்து பின்வாங்குகிறோம், இல்லை வேறு ஏதாவது பண்ணுறோம், அட்லீஸ்ட் தர்மேந்திர பிரதான கல்வி அமைச்சர் பதவியில் இருந்தாவது நீக்கிறோம், இந்த மாதிரி எதுவுமே எடுக்காமல் 19 நாட்களாக உண்ணாவிரதம் இருந்த ஒருத்தரை 20வது நாள் போலீஸ் கட்டாயப்படுத்தி கைது பண்ணி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. ஒருவேளை அவர் உயிருக்கு ஏதாவது ஆனால் நமக்கு பாதிப்புங்கிறது அவங்களுக்கு தெரியுது. ஆனால் அதுக்காக எங்கள் நிலையிலேருந்து நாங்கள் பின்மாற மாட்டோம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கார். இப்படி தான் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல்வாதி இருந்தார், அண்ணாமலைன்னு ஒருத்தர். இதுக்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தல் வந்தப்போ ரொம்ப தைரியமாக உயிரே போனாலும் நீட்டில் கை வைக்க மாட்டோம், உயிரே போனாலும் நீட் விலக்கு கொண்டு வர மாட்டோம்னு பேசினார். அண்ணாமலை பேசினது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது இப்போ சோனம் வாங்சுக் உயிரை விடுற அளவுக்கு போனாலும் இந்த கவர்மெண்ட் இவ்வளோ ஈஸியாக அதை எடுத்துக்கிறதுலே தெரியுது. அவங்க இதை எவ்வளோ லத்தாஜிக்காக ஹேண்டில் பண்ணுறாங்க. யார் வந்தாலும் யார் என்ன பண்ணாலும் இந்தியா ஒட்டுமொத்தமாக இதை எதிர்த்தாலும் கூட நாங்கள் நீட் தேர்வு விலக்கு கொண்டு வர மாட்டோம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க. இப்போ திமுக அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு முன்னணி கட்சியாக இருக்கிற பட்சத்தில், தமிழ்நாட்டோட அடையாளமாக இந்தியாவில் இருந்த ஒரு கட்சி இப்போ வேணால் எதிர்கட்சியாக இருக்கலாம், பட் தமிழ்நாட்டை எல்லா நிலையிலையும் முதன்மை மாநிலமாக மாற்றின ஒரு கட்சி இந்த மாதிரி போராட்டங்களுக்கு தார்மீக ஆதரவு கொடுக்கறது புதியதில்லை. இதில் ஆச்சரியப்படுறதுக்கும் எதுவும் இல்லை. இப்போ சோனம் வாங்சுக்கை கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் இவங்க இதில் என்ன முடிவெடுப்பாங்க, என்ன மாதிரியான நகர்வுகளை கொண்டு வருவாங்க? எனக்கு தெரிஞ்சு இப்போவே அவங்களோட இந்த பெய்டு இன்ஃப்ளூயன்சஸ், அப்புறம் இந்த கோடி மீடியாக்கள், மோடி அவர்களை சப்போர்ட் பண்ணுற மீடியாக்களை வச்சு இதுவரைக்கும் அவரை ஒரு சைனாவோட ஏஜென்ட்டு, தீவிரவாதி அந்த லெவலுக்கு கட்டமைச்சிட்டாங்க. இனி போக போக என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒவ்வொரு மாநிலத்திலும் மாணவர்களோட கற்றல் திறன், சமூக பின்னணி, பாடத்திட்டம் அப்படின்னு பல மாறுபாடுகள் இருந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் எப்போவோ +2 தேர்வுகளை ரொம்ப திறம்பட வலிமையாக செக்யூராக நடத்துகிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்து நடத்திட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் டாக்டர் படிக்கணும்னா ஒரு அகில இந்திய நுழைவுத் தேர்வு எழுதியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸாமை கொண்டு வர்றது கோச்சிங் சென்டர்ஸ்க்கு கொள்ளை லாபம் அடிக்க தான் உதவுமே தவிர வேற எதுக்குமே இந்த நீட் தேர்வு உதவ போறது இல்லை. இந்த நுழைவுத் தேர்வு அப்படிங்கிற இந்த விஷயம், நீட் அப்படிங்கிற விஷயம் பல மாணவர்களோட உயிரை காவு வாங்கியிருக்கு. ஸோ இந்த எக்ஸாம், இந்த நுழைவுத் தேர்வு அப்படிங்கிறது ஒழிக்கப்படணும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இதை பற்றின தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதையொட்டி இந்த தீர்மானமும் இந்த போராட்டமும் முழுமையாக வெற்றி பெறணும் அப்படிங்கிறதா எல்லாரோட மனசில் இருக்கிற ஆசையாகவும் இருந்துட்டு இருக்கு. அடுத்ததாக, இந்திய அரசியல் வட்டாரத்தில் மிக தீவிரமாக விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு விஷயம்தான் திமுகவின் அகில இந்திய நிலைப்பாடு. எதனாலனா தொகுதி மறுவரையறை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கிறதுனால. இப்போதைக்கு லண்டனில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ், இணையவழி காணொளி மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கிற நாடாளுமன்ற எம்பிக்கள் கூட ஒரு ஆலோசனை கூட்டம் ஒன்று நடத்தியிருக்காரு. அங்கிருந்து வந்த செய்திகளின்படி என்ன சொல்கிறாங்கன்னா, மத்தியில் காங்கிரஸ் முன்னெடுக்கிற எல்லா போராட்டங்களுக்கும் கண்மூடித்தனமாக நம்ம ஆதரவு கொடுக்க வேண்டியதில்லை. நம்மளோட முழக்கமாக இருக்கட்டும், நம்மளோட போராட்டமாக இருக்கட்டும், எல்லாமே
மாநில சுயாட்சி, தமிழ்நாட்டின் நலன் சார்ந்து மட்டுமே இருந்தால் போதும், காங்கிரஸ் எடுக்கிற எல்லா போராட்டங்களுக்கும் எல்லா இதுக்கும் நம்ம அவங்க கூட நின்று ஒத்துழைக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா செய்திகள் வந்துட்டு இருக்கு. இது ஒரு அவசியமான நகர்வாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா பாஜகவின் மத அரசியல் அதை எதிர்க்கிறதுங்கிறது திமுகவோட கொள்கை முகமா இருந்துட்டு இருக்கு. அதுல சமரசம் பண்றது வாக்கு வங்கியில பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு திமுகவுக்கு தெரியும். ஆனா அதே சமயம் மத்தியில காங்கிரஸ் சொல்ற எல்லாத்துக்கும் தலையாட்ட வேண்டிய அவசியமும் திமுக அப்படிங்கிற கட்சிக்கோ மற்ற மாநில கட்சிகளுக்கோ இல்லை அப்படிங்கிறதுல அவங்க உறுதியா இருக்காங்க. ஏன்னா ஒரு வரலாற்றை திரும்பி பார்த்தோன்னா ஒரு விஷயம் இருக்குது. 1967 அண்ணா ஆட்சி அமைச்சு உட்கார்ந்தது காங்கிரஸ் எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைக்க தான். மாநில சுயாட்சி, மாநில உரிமை அப்படிங்கிற புள்ளியை தொடங்கி வச்சதே அண்ணா தான். அதுக்கப்புறம் தான் பல்வேறு மாநில கட்சிகள் உருவாகி இன்னைக்கு கோல் வச்சிட்டு இருக்காங்க. ஸோ மாநில உரிமைகளுக்கான விதை போடப்பட்டது அண்ணாவால் தான். அதுவும் காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சியை எதிர்த்து தான் போடப்பட்டது. இன்னொரு முக்கியமான விஷயம், காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்த நீட் அப்படிங்கிற விஷயத்தை தான் இப்போ பாஜக தீவிரப்படுத்தி சாதிச்சே தீருவேன் அப்படின்னு இருக்கிற ஒரு விஷயமா நீட் இருந்துட்டு இருக்கு. அதுக்கும் விதை போட்டது காங்கிரஸாக தான் இருக்குது. ஸோ காங்கிரஸை எதிர்க்கிறதுங்கிறது திமுகவுக்கு புதுசு இல்லை. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு திமுகவோட முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் பேசும்போது சொல்லியிருந்தார், காங்கிரஸ் திருப்பி அடித்தா திமுக தாங்காதுன்னு அவங்க பேசுகிறாங்க. 1967 அண்ணா அடித்தார், ஒரே அடி நாக் அவுட்டு, இன்னைக்கு வரைக்கும் எந்திக்கலை, நாங்கள் தான் ஐசியூவில் வச்சு பார்த்து பத்திரமா எடுத்துகிட்டு வந்து ஜென்ரல் வார்டில் சேர்த்தோம் அப்படின்னு பேசினார். அது எந்த அளவுக்கு உண்மைனா, அவங்கள யார் அடித்தாங்களோ அதே கட்சி அவங்களுக்கு மருந்து போட்டு அவங்கள தோளில் தூக்கி சுமக்கலைன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் காங்கிரஸுங்கிற ஒரு கட்சியே இருந்திருக்காது. ஆனால் அவங்க அந்த நன்றியை மறந்து தேர்தல் முடிஞ்ச அடுத்த நாளே போய் அங்கே ஒட்டிக்கிட்டது அது வேற விஷயம். அதுதான் சொல்லப்போனால் திமுகவோட அரசியல் கண்களையே திறந்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா காங்கிரஸ் யாரை வேணால் வீழ்த்துவாங்க, அவங்க முன்னேறி போகிறதுக்காக யாரை வேணால் படுகொலியில் தள்ளுவாங்க அப்படிங்கிற விஷயத்த திமுக அன்னைக்கு தான் முழுசாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று பதிவு ஒன்று இருக்குது. 1969 காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஒரு பிளவு ஏற்படுது. அப்போ இந்திரா காந்தி ஆதரவு கொடுத்து பிரதமர் வேட்பாளராக வி கிரி அப்படிங்கிறவரை நிறுத்துறாங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சியோட மையமாக இருக்கிற இந்த ஓஜி காங்கிரஸ் ஒன்று இருந்துச்சுல, அவங்க வேற ஒரு ஆளை சஜஸ்ட் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் இந்திரா காந்திக்கு பெரும்பான்மை கிடைக்காததுனால கலைஞர்கிட்ட இருந்த 25 எம்பிக்கள் தான் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து அவங்க ஆட்சி நடத்த உதவி செய்கிறாங்க. இதனால கட்சிக்குள்ளே இருந்த நிறைய பேருக்கே மனஸ்தாபம் வந்திருக்கு. ஏன்னா 1967 அவங்களையே எதிர்த்துட்டு 1969 அவங்களுக்கே ஆதரவு கொடுக்குறோங்கிறது பல பேருக்கு மனக்கசப்பை ஏற்படுத்தியிருக்கு. முக்கியமாக கட்சிக்குள்ளே இருந்த மாணவர் அணியில் இருந்த இளைஞர்களுக்கு மிகப்பெரிய மனக்கசப்பையே ஏற்படுத்தியிருக்கு. ஸோ வரலாறு 1969 நடந்த மாதிரி இல்லாமல் மீண்டும் 1967 திரும்புது அப்படின்னா மிகப்பெரிய சந்தோஷம் தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க. இன்றைக்கு மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பாஜக கட்சி கூட ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அங்கம் வகிக்கிறார். ஏன்னா நடந்து முடிஞ்ச பொது தேர்தலில் அவங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்காதனால இவங்க ஆதரவு கொடுத்து தான் அவங்க ஆட்சி அமைச்சிருக்காரு. ஆனால் நம்ம அவங்க கூட கூட்டணியில் இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக அவங்க சொல்கிற எல்லாத்துக்குமே அவங்க தலையாட்டுறதில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ தமிழ்நாட்டில் ஒரு கட்சி பெரும்பான்மை கிடைக்காம 108ங்கிற நம்பரை வாங்கி அதுக்கப்புறம் எதிர்கட்சியோட கூட்டணி கட்சிகள் ஆதரவு கொடுத்து ஆட்சி அமைச்சாங்க. ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் இந்த ஆளும் கட்சி செய்கிற தவறுகளுக்கெல்லாம் அவங்களுக்கு முன்னாடி முட்டு கொடுக்க ஆதரவு கொடுத்த கட்சிகள் வர்றாங்கல்ல, அந்த மாதிரி இல்லாமல் தன்னோட மாநில நலனை அது பாதிக்குது அப்படின்னா மிக கடுமையாக எதிர்க்கிறார் சந்திரபாபு நாயுடு. ஃபார் எக்ஸாம்பிள், டீலிமிட்டேஷன் கொண்டு வரப்பட்டப்போ நம்ம அவங்க கூட கூட்டணியில் இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக எந்த விதத்திலையும் அதை ஆதரிச்சு எல்லா விதத்திலையும் அதை ஆதரிச்சு பேசாமல் சமீபத்தில் கொண்டு வரப்பட்ட உயர்கல்வி மசோதாவை ஆந்திரா மாநிலத்தோட நலன் கருதி அதில் இருந்த சில விஷயங்கள் ஆந்திர மாநிலத்தின் நலன்களுக்கு எதிராக இருந்ததுனால அதை கருத்தில் கொண்டு அந்த மசோதாவை கடுமையாக எதிர்த்தவர் தான் சந்திரபாபு நாயுடு. அப்போ அதே மாதிரி எதிர்கட்சியாக இருக்கிற காங்கிரஸ் கூட நம்ம கூட்டணியில் இருக்கிறதுனால அவங்க முன்னெடுக்கிற எல்லா விஷயங்களுக்கும் நம்ம வழிமொழிஞ்சு தலையாட்டி அவங்க கூடயே நிற்கணும்னு அவசியம் இல்லை. அண்ட் தே டோன்ட் டிசர்வ் தட் அப்படிங்கிறதுல இப்போ இருக்கிற மாநில கட்சிகள், அதாவது காங்கிரஸால் வஞ்சிக்கப்பட்ட மாநில கட்சிகள் அனைவரும் உறுதியாகவே இருக்காங்க. அமெரிக்கா போன்ற நாடுகளின் அரசியல் அமைப்பை நம்ம கவனிச்சோன்னா அங்கே ஒவ்வொரு மாகாணங்களுக்கும், அதாவது ஒவ்வொரு மாநிலங்களுக்குமே அதிகமான உரிமை இருக்கும். ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை என்னதான் அரசியல் அமைப்பில் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னாலும்
இங்கே மொத்த அதிகாரமும் மத்தியில் தான் குவிஞ்சிருக்கு. அதனால தான் ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது மாநில சுயாட்சி எவ்வளோ முக்கியம், மாநிலங்களுக்கான உரிமைகள் எவ்வளோ முக்கியம்னு முன்னெடுத்து பேசினார். ஆனால் இப்போ இருக்கிற முதல்வர் விஜய் எங்களுக்கு சண்டை பண்ணவெல்லாம் நேரம் இல்லை, நாங்கள் அப்படியே வளைஞ்சு கொடுத்து அப்படி அவங்க கூட ஒட்டி உறவாடி மாநில உரிமைகளை மீட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அது நடக்காத ஒரு காரியம். நம்ம முதலமைச்சருக்கு சொல்லி புரிய வைக்க பக்கத்தில் ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒன்றிய அரசுன்னு ஏன் சொன்னாங்கன்ற காரணத்தை மறந்து மத்திய அரசுனாரு. இப்போ இந்திய அரசு இந்த அளவுக்கு இணங்கி போகணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஏன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட எவ்வளோ தூரம் இணங்கி போயிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் மாநில உரிமைகளை பறி கொடுத்துட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. சரி, நம்ம இப்போ விஷயத்துக்கு வருவோம். மாநிலங்களுக்குன்னு அதிகாரம் வரும்போது மட்டும்தான் ஒரு நாட்டோட உண்மையான வளர்ச்சி இருக்கும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, எம்பிஸ் இருக்காங்க, எம்பிஸ்க்குன்னு ஒதுக்கப்படுற நிதியை, இப்போ தமிழ்நாட்டோட ஒரு எம்பி அவங்களுக்குன்னு ஒதுக்கப்படுற ஒரு நிதியை அந்த தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்காக செலவிடலாம். அப்போ எம்பிக்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும்போது தமிழ்நாட்டோட வளர்ச்சியும் அதிகமாகவே இருக்கும். தமிழ்நாட்டில் அதிகமான நலத்திட்டங்களை செயல்படுத்தலாம். இப்போ தொகுதி மறுவரைன்னு வரும்போது அதில் என்ன பிரச்சனை இருக்குன்னா, இவங்க மக்கள் தொகையின் அடிப்படையில் தொகுதி மறுவரையை பண்ணுறாங்க. 1957 மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பிறகு இப்போ நடக்க போகிற இந்த தொகுதி மறுவரையறை தான் இந்திய அரசியல் நடக்க போகிற மிகப்பெரிய மாற்றமாக பார்க்கப்படுது. 1962 வரை தமிழ்நாட்டிற்கு 41 நாடாளுமன்ற தொகுதிகள் இருந்திருக்கு. எல்லை பிரிப்புக்கு பிறகு 39 நாடாளுமன்ற தொகுதிகளாக குறைக்கப்பட்டது. அன்று முதல் இன்று வரை 39 எம்பிக்களும் ஒரு எம்பி தொகுதிக்கு 6 எம்எல்ஏக்கள் வீதம் 234 சட்டமன்ற தொகுதிகளும் தமிழ்நாட்டில் இருந்துட்டு இருக்கு. இப்போ மத்திய அரசு மக்கள் தொகை அடிப்படையில் மறுசீரமைப்பு பண்ணா அதில் அதிகம் பாதிக்கப்பட போகிறது தமிழ்நாடு தான். ஏன்னா மக்கள் தொகையை குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வரப்பட்டப்போ அதை முன்னாடி நின்று சிறப்பாக செஞ்சு முடித்த முதல் மாநிலமும் தமிழ்நாடு தான். இது அதிகாரிகளோட பங்கும், அதாவது அதுக்கு அந்த குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தமிழ்நாட்டில் பரப்பணும்னு சொல்ல அந்த வேலையை செஞ்ச அந்த அதிகாரிகளோட முழு உழைப்பும் தமிழ்நாடு மக்களோட ஒத்துழைப்பும் தான் தமிழ்நாட்டில் பாப்புலேஷனை இவ்வளோ தூரம் கண்ட்ரோலில் வச்சுருக்க உதவுது. ஈவன் இதை எல்லா மாநிலமும் செயல்படுத்தணும்னு சொன்னதே அப்போ இருந்த மத்திய அரசு தான். அதை சிறப்பாக செயல்படுத்தினதும் தமிழ்நாடு தான். இது ஒரு விஷயத்தை கரெக்டாக பண்ணதுக்கு அவங்கள ஏமாத்துறது எந்த விதத்தில் நியாயம்? மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு திட்டத்தை சரியான முறையில் செயல்படுத்தின ஒரு மாநிலத்தை வஞ்சிக்கிறது எந்த விதத்தில் சரியாக இருக்குன்னு அவங்க கேட்குறாங்க. ஒருவேளை தொகுதி மறுசீரமைப்பை மக்கள் தொகை அடிப்படையில் கொண்டு வந்தால் உத்தரப்பிரதேசத்திற்கு 120 எம்பி தொகுதிகள் கிடைக்கும், தமிழ்நாட்டிற்கு வெறும் 49 தான் கிடைக்கும். ஸோ இதுக்கு மாற்று வழி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, விகிதாச்சார அடிப்படையில் பண்ண. இப்போ உத்தரப்பிரதேசத்துக்கு 30% எம்பி சீட்டு உயர்த்தி கொடுக்குறாங்கன்னா அதையே தமிழ்நாட்டுக்கும் கொடுக்கலாம். அப்படி பார்க்கும்போது இதுதான் அனைத்து மாநிலங்களையும் சமமாக பார்க்குற மாதிரி இருக்கும். மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரை நடந்துச்சுன்னா நம்மளோட உரிமைகளையும் நம்ம ஒப்பீனியனை கூட அங்கே கேட்க இடம் இருக்காது. ஏன்னா ஆளும் கட்சியில் உத்தரப்பிரதேசம் இப்போ பாஜக ஆளுகிற ஒரு மாநிலமாக இருக்குது. அதுக்கு இவ்வளோ தூரம் அதிகமாக தொகுதி கொடுக்கும்போது ஒரு மசோதாவையோ ஒரு சட்டத்தையோ நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றணும்னா அதுக்கு எதிர்கட்சிகளோட அனுமதி கேட்க வேண்டிய, அவங்களோட ஒப்பீனியன் கேட்க வேண்டிய தேவை கூட இருக்காது. இவங்க எல்லாரும், அதாவது மெஜாரிட்டி இந்த பக்கம் இருக்கும்போது பில்லை பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ விகிதாச்சார அடிப்படையில் இந்த தொகுதி மறுவரை நடந்துச்சுன்னா தமிழ்நாட்டுக்கும் நிறைய நலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 60ஆக உயரும் போது சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 350ஆக உயரும். அதற்கேற்றார் போல உள்ளாட்சி பிரதிநிதிகளின் எண்ணிக்கையும் அதற்கேற்றாற்போல் அதிகரிக்கும். ஒரு நாட்டோட வளர்ச்சியின் அடிப்படையான, ஒரு நாட்டின் அடிமட்ட அழகான உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிக பிரதிநிதித்துவம் கொடுக்கறது தான் ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு அடிகோல்வதாகவே இருக்கும். மத்திய அரசு இந்த மாதிரி ஒரு ஃபார்முலாவை கொண்டு வரும்போது அதை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கிறது நல்லதாக இருக்கும். இது இல்லாமல் இப்போ இருக்கிற டீலிமிட்டேஷன் இதே ப்ராசஸ் தான், இதே ரூல்ஸ் தான், இதில் இருக்கிற எதையுமே நாங்கள் மாற்ற மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வரும்போது திமுகவோட எம்பிக்கள் இதை எதிர்க்கிறது தான் கரெக்டாக இருக்கும்னு எல்லாருமே பேசிக்கிறாங்க. இன்றைக்கி நடந்த கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சி வரிசையில் இருந்த எல்லா கட்சிகளையும் வெளிநடப்பு செஞ்சதாக தான் செய்திகள் வந்திருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம், அடுத்தடுத்து என்ன நடக்குது, செய்திகள் என்னென்ன வெளியே வருதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். மாநில சுயாட்சி தான் தமிழ்நாடோட முழக்கம். அண்ணா அவர்களை தள்ளி அரசியல் பண்ணுறது இங்கே நடக்காத காரியம். ஸோ அண்ணா அவர்கள் முழங்கிய மாநில சுயாட்சி அப்படிங்கிற விஷயத்த இப்போ இருக்கிற தமிழ்நாடு அரசும் தமிழ்நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறதா திமுகலேருந்து டெல்லியில் இருக்கிற நம்மளோட எம்பிஸும் இந்த விஷயத்தில் உறுதியாக நின்று மாநில சுயாட்சியையும் மாநில உரிமைகளையும் மீட்டெடுப்பாங்கன்னு நம்ம நம்புவோம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.